தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, டிஆர்பி ஆசிரியர் தேர்வாணையம் நடத்துகின்ற டிஎன்டெட் நியமன தேர்வில் குறிப்பாக பேப்பர் 2ல் முக்கிய பாடப்பகுதியான யூஜி டிஆர்பி விலங்கியல் குறித்து பார்த்துருக்குறோம். கடந்த சில எபிசோடுகளை முதல் யூனிட்டை முடித்து இரண்டாவது யூனிட்டு பார்த்துருக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஆம்பியாக்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த ஆம்பியாக்ஸுடைய உணவு மண்டலத்தை குறித்து தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஆம்பியாக்ஸுடைய உணவு மண்டலம் குறிப்பாக எப்படி இருக்குன்னா, உணவு குழல் வாயினின்று மலப்புழை வரை நேரான குழியாக அமைந்திருக்கும். அந்த உணவு குழல் எங்கேருந்துன்னா வாயினின்று மனிதனுடைய உணவு குழல் மாதிரியே, குறிப்பாக அல்மெண்ட்ரி கெனால்னு சொல்லுவா, வாயிலிருந்து, அதாவது மவுத் டு ஆனஸ் மாதிரி 9 மீட்டர் இருக்கிற மாதிரி, அதே தான் இந்த ஆம்பியாக்ஸினுடைய உணவு மண்டலம். உணவு குழல் வாயினின்று மலைப்புழை வரை நேரான குழியாக அமைந்து காணப்படும். அதில் வாய் முகட்டு நீச்சி, அதாவது அந்த வாய் முகட்டு நீச்சிக்கு என்ன பேருனா ரோஸ்டாம்னு சொல்கிறாங்க. அந்த ரோஸ்டாமுக்கு கீழாக உடலின் முன்முனையில் வாய் அமைந்திருக்கிறது. அப்போ வாய் எங்கே அமைந்திருக்குன்னா ரோஸ்டாம், அது வாய் முகட்டு நீச்சி. அந்த வாய் முகட்டு நீச்சில் அதுக்கு கீழாக தான் இந்த முன்முனையில் தான் வாய் அமைந்திருக்கிறதா. அடுத்ததாக இதனை சுற்றி இந்த ஆம்பியாக்ஸினுடைய உணவு மண்டலத்தில் வாய்க்குழி எத்தனை உணர்வு நீச்சுகளை கொண்டு காணப்படுதுன்னா 22 வாய்க்குழி உணர்வு நீச்சுகள் காணப்படுகிறது. அப்போ கேள்வி ஆம்பியாக்ஸினுடைய உணர்வு வாய்க்குழியில் எத்தனை உணர்வீச்சுகள் என்றால் 22. அப்போது இதனை சுற்றி, அதாவது வாய், அதாவது ரோஸ்டாமுக்கு கீழாக உடலின் முன்முனையில் வாய் அமைந்திருக்கும். அதனை சுற்றி 22 வாய்க்குழி உணர்வு நீச்சுகள் காணப்படுகின்றன. அப்போ வாய் தொடர்ந்து கிண்ணம் போன்ற வாய்க்குழியில் திறக்கிறது. அப்போ வாய் எங்கே இருக்குன்னா வாய்க்குள்ளே இருக்கிற கிண்ணம் போன்ற குழியில் திறக்கிறதா. வாய்க்குழிவுகளால் சூழப்பட்ட இது புற படலத்தால் போர்த்தப்பட்டுள்ளது. வாய்க்குழிகளால் சூழப்பட்ட இது புற படலத்தால் போர்த்தப்பட்டிருக்கிறதா. ஆம்பியாக்ஸினுடைய உணவு மண்டலம் வாய் முகட்டு நீச்சி, அது உடலினுடைய முன்முனையில் வாய் அமைந்திருக்கும். அந்த வாயை சுற்றி 22 வாய்க்குழி உணர்வு நீச்சுகள் காணப்படும். அடுத்ததாக கிண்ணம் போன்ற வாய்க்குழியில் திறக்கும். அப்போ வாய்க்குழிவுகளால் சூழப்பட்ட இது புறப்படலத்தால் போர்த்தப்பட்டிருக்குமா. அடுத்தது பாருங்க, சக்கர உறுப்பு, ஆம்பியாக்ஸுடைய சக்கர உறுப்பு, அதாவது வாய்க்கிண்ண அமைப்பினுள்ள எபித்திலிய படலம் ஒரு குற்றிலுடைய விரல் போன்ற பிதுங்களை தோற்றியுள்ளது. குற்றிலையுடைய விரல் போன்ற பிதுக்கங்களை தோற்றுவித்துள்ளது. இவை அனைத்துமே ஒரு சேர உறுப்பு அல்லது முள்ளரின் குற்றிலை உறுப்பு என அழைக்கிறாங்க. முள்ளரின் குற்றிலை உறுப்பு என அழைக்கிறாங்க. அப்போ சக்கர சுழற்சி ஒத்த இயக்கத்தை தோற்றுவிப்பது. அப்போ இந்த சக்கர இயக்க ஒத்த இயக்கம் என்பது சுற்று நீரோட்டம் மாதிரி. அப்போ உணவு குழல் உள்ளாக உணவு துகளை எடுத்து செல்வது தான் இந்த சக்கர உறுப்பு. தட் மீன்ஸ் சக்கர சுழற்சி, சுற்று நீரோட்டம். அப்போ இந்த சக்கர உறுப்பின் ஒவ்வொரு விரல் போன்ற நீச்சியும் ஒரு மைய வரிப்பள்ளம் கொண்டிருக்குமா. சக்கர உறுப்பின் ஒவ்வொரு விரல் போன்றும் மைய வரிப்பள்ளம் கொண்டிருந்தது. அப்போ முதுகுப்புறத்தில் உடலின் மைய கோட்டில் ஒரு நீண்ட சுரப்புடைய பள்ளத்தை கொண்டிருக்கிறது. உடலுடைய மைய கோட்டில் ஒரு நீண்ட சுரப்புடைய பள்ளத்தை கொண்டிருக்கிறதாம். இது ஏட்ஸோ வரிப்பள்ளம் என்று அழைக்கிறாங்க. அப்போ ஏட்ஸோ வரிப்பள்ளம் எந்த உறுப்பில் காணப்படும் என்றால் ஆம்பியாக்ஸில் இருக்குது. இது ஏட்ஸோ வரிப்பள்ளம் எங்கே இருக்குன்னா சக்கர உறுப்பினுடைய அந்த மைய வரிப்பள்ளம், அந்த மைய கோட்டில் ஒரு நீண்ட சுருப்புடைய பள்ளம், அதுக்கு தான் ஏட்ஸோ வரிப்பள்ளம். இது ஏட்சி குழியில் முடிவடைகிறது. அடுத்தது வரிப்பள்ளம் குழி இரண்டுமே உணவினை பற்றுவதற்கு கோழை திரவத்தை சுரக்கிறதா. வாய்க்குழி தொண்டை இவற்றிடையே ஒரு தடுப்பாக செங்குத்தாக நிற்கிறது, வெஸ்டிபிலிஸ். அதே மாதிரி இவ் நெடு அன்னத்தில் காணப்படும் என்ட்ரோ ஸ்டீலோ துளி வாய்க்குழியும் தொண்டையும் இணைக்கிறதா. அதே மாதிரி நெடு அன்னத்தின் விளிம்பில் இந்த எண்டோஸ்ட்ராவை சுட்டி 12 நெடு அன்ன விரல் நீச்சுகள் காணப்படுகிறது.
அப்போ 12 நெடு அன்ன வீச்சுகள் காணப்படுது எதுலனா இந்த ஆம்பியாக்ஸிலே. இதில் பல உணர் பாப்பிலாக்கள் காணப்படுது, பல உணர் பாப்பிலாக்கள் காணப்படுதான். இவை வடிகட்டியாக புரிகின்றன. அப்போ பாப்பிலாக்கள் ஆம்பியாக்ஸில் பாப்பிலாக்கள் எதுக்குன்னா வடிகட்டியாக, தட் மீன்ஸ் ஸ்ட்ரெயினராக புரிகின்றன, அந்த பணியை செய்கின்றன. அடுத்தது புறப்படலத்தால் போர்த்தப்பட்ட வாய்க்குழி முன்துளை வாய் எனப்படும். அதே மாதிரி தொண்டை பகுதி குட்டையான முன் தொண்டை பகுதி எனவும் பை போன்ற அமைந்த தொண்டை பகுதி எனவும் பிரிக்கிறாங்க. அப்போ 2 விதமான பகுதி, ஒன்று தொண்டை பகுதி குட்டையான முன் தொண்டை பகுதி எனவும் பை போன்ற அமைந்த தொண்டை பகுதி எனவும் 2ஆக பிரிக்கிறான். இதெல்லாமே ஆம்பியாக்ஸுடைய சக்கர உறுப்புகள். அடுத்தது செவில் பிளவுகள் பாருங்க. இந்த ஆம்பியாக்ஸினுடைய செவில் பிளவுகளை பொறுத்தவரையும் தொண்டை பகுதியின் பக்கச்சுவர்களில், தொண்டை சுவரில் பக்கச்சுவரில் எண்ணற்ற செங்குத்தாக அமைந்த செவில் பிளவு துளைகள் காணப்படுதான். செவில் பிளவு துகள்கள் எங்கே இருக்குன்னா தொண்டை பகுதியில், அது எண்ணற்ற செங்குத்தாக காணப்படுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியடைந்த ஆம்பியாக்ஸில் செவில் பிளவுகள் நேராக வெளியில் திறப்பதில்லை, மாறாக ஏற்றிய குலையில் திறக்கின்றன. ஏற்றிய குலையில் திறக்கின்றது தான் இந்த செவில் பிளவுகள். அடுத்தது உயிர்களின் வயது அதிகரிக்க இந்த செவில் பிளவுகள் எண்ணிக்கையும் அதிகரிக்குமா. அப்போ வயசாக ஆக ஆக அதனுடைய செவில் பிளவுகளும் அதிகமாகும். எதுலனா ஆம்பியாக்ஸில். அப்போ ஆம்பியாக்ஸ்களின் உயிர்களின் வயது அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய செவில்கள் பிளவுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அப்போ செவில் தண்டு முதல்நிலை செவில் தண்டு என்றும் 2ஆம் நிலை செவில் தண்டும் என்ற இருவகை வருமா. பேர்ஸ், அதாவது ஆம்பியாக்ஸில் பார்ஸ் என்ற செவில் தண்டுகள் 2 வகை. ஒன்று முதல்நிலை செவில் தண்டு, 2வது 2ஆம் நிலை செவில் தண்டு என 2ஆக பிரிக்கிறாங்க. அடுத்தது பாருங்க ஆர்பியாக்சிஸ். ஆர்பியாக்சிஸ் உணவு ஊட்ட முறை. அதாவது ஆர்பியாக்சிஸ் என்றால் உணவு ஊட்ட முறை கடல் நீரில் வாழும் டயாட்டங்கள், டெஸ்மீடுகள், சிறு புரோட்டோசோவன்கள் போன்றவற்றை உணவாக உட்கொள்கின்றன. அப்போ இந்த ஆம்பியாக்ஸினுடைய உணவு எதுனா கடல் நீரில் வாழ்கிறோம் டயாட்டம், அதுதான் வந்து கிளீனர், கடலை சுத்தமாக வச்சுக்கிற ஒரு உறுப்பு, ஒரு விலங்கினம். அப்புறம் டெஸ்மீடுகள், புரோட்டோசோவான்கள், அந்த புரோட்டோசோவான் தான் ஜூ பிளாங்டான், பைட்டா பிளாங்டான் எல்லாம், அதுதான் மீனுடைய உணவு. அதை தான் இது வந்து என்ன பண்ணுதான் இந்த ஆம்பியாக்சிஸ் வந்து கடல் நீரில் வாழும் டயாட்டங்கள், டெஸ்மீடுகள், புரோட்டோசோவான்கள் போன்றவற்றை உணவாக உட்கொள்கிறது. அதில் தொண்டை சுவர் பகுதியில் அமைந்த குற்றிலைகளின் இயக்கத்தினால் நீரோட்டத்தினை தொடர்ந்து ஏற்படுத்தி உணவினை பெறுகிறது. அப்போ தொண்டை சுவரில் தான் குறிப்பாக குற்றிலில் அமைந்த இயக்கம், குற்றிலி இலையினுடைய இயக்கத்தினால தான் அது என்ன பண்ணுன்னா உணவை பெறுகிறது. அப்போ இந்த உணவை குற்றிலைகளின் உணவு இயக்கத்திற்கு, அதனால தான் இதுக்கு பேர் குற்றிலை வழி உணவூட்ட முறை. எடுத்துக்க கேள்வி எவ்வளோ, கீழே கொடுக்கப்பட்ட எந்த உயிரினங்களில் குற்றிலை வழி உணவூட்ட முறை காணப்படுகிறதுனால் ஆம்பியாக்சிஸ், குற்றிலை வழி உணவூட்ட முறை. அப்போ வாயை சூழ்ந்துள்ள மின் வளைவுகள் உட்பக்கம் மடிந்து சல்லடை போன்ற அமைப்பாக மாறியுள்ளது. அப்போ வாயை சூழ்ந்துள்ள மின் வளைவுகள் இந்த அப்படி எப்படி இருக்குன்னா சல்லடைனா ஃபில்டர் மாதிரி காணப்படுதான். இதன் வழியாக தான் மிக மிக சிறிய உணவு துகள் மட்டும் இந்த சல்லடை போன்ற அமைப்பில் அனுமதிக்கிறது. அப்போ பெரிய உணவு மற்றும் மணல் துகள்கள் நம்ம தடுக்கப்படுகிறது. அப்போ போயினா இந்த ஆம்பியாக்ஸில் வாயை சூழ்ந்த மென் வளைவுகளை தான் என்னவா, அந்த மென்மள வளைவுகள் தான் மடிந்து உட்பக்கத்தில் சல்லடை இருக்கான். அப்போ சின்ன சின்ன உணவெல்லாம் உள்ளே போயிடும், பெரிய உணவான மற்றும் மணல் துகள்கள்லாம், ஏன்னா கடலில் தானே இருக்கும் இது, அப்போ மணல் துகளெல்லாம் அப்படியே படிஞ்சிடும், அதை தடுக்க வச்சிரும். அப்போ வாயின் முன்னறையில் வாய்மூடு விளிம்பில் அமைந்த சக்கர உறுப்பு நீச்சுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறிய துகள் மட்டும் எண்டோரோஸ்டம் வழியாக, அந்த எண்டோரோஸ்டம் வழியாக தொண்டையினுள் அனுமதிக்கின்றன. அந்த தொண்டையுள் அனுமதிக்கிறது எண்டோரோஸ்டம். இவ்வாறு உணவுப் பொருட்களை திறம்பட வடிகட்டு முறை காணப்படுவதால் இது வந்து வடிகட்டி உண்ணும் உயிரி. ஆம்பியாக்ஸ் வேற ஒரு பேருனா வடிகட்டி உண்ணும் உயிரி, தட் மீன் ஃபில்டர் ஃபீடிங் என்று அழைக்கிறாங்க. அப்போ கீழே கொடுக்கப்பட்ட எந்த உயிரினும் ஃபில்டர் ஃபீடிங்கை கொண்டுள்ளதுன்னா வடிகட்டி உண்ணும் உயிரி என்றால் அது ஆம்பியாக்சிஸ்.
அப்போ ஆம்பியாக்ஸினுடைய உணவூட்ட முறை வடிகட்டி முன்னும் உயிரி. ஏன்னா அதுலேயே உட்பக்கம் அதனுடைய வாய்க்குழி மென் வளைவு அது மடிந்து என்னவா சல்லடை ஃபில்டரை மாதிரி ஆட் ஆகுது. அதில் தான் உள்ளே போகிற திரவங்கள் எல்லாம் அது என்னவா வடிகட்டி உண்ணும் உயிரியாக இது செயல்படுகிறது. ஏன்னா உணவுப் பொருட்களை திறம்பட வடிகட்டும் முறை, அந்த திறம்பட வடிகட்டும் முறை காணப்படுவது தான் இந்த ஆம்பியாக்ஸ்க்கு வடிகட்டி உண்ணும் உயிரி, தட் மீன் ஃபில்டர் ஃபீடிங் என்று அழைக்கிறார். அடுத்ததாக உணவு துகள்கள் அந்த தொண்டையின் தலைப்பகுதியில் படிய துவங்குகின்றன. குறிப்பாக தொண்டையினுடைய தலைப்பகுதியில் அகவரி பள்ளத்தில் உள்ள தட் மீன் எண்டோஸ்டைல் சுரப்பி செல்களிலிருந்து சுரக்கப்படும் இந்த கோலை திரவத்தில் சிக்கி கொள்கிறது. அப்போ உணவு துகள்கள் தொண்டையினால் படிந்துட்ட பிறகு அதில் அகவரி பள்ளம்னு ஒன்று இருக்குது. அந்த அகவரி தான் எண்டோஸ்டைல். அங்கே சுரப்பி செல்களிலிருந்து அந்த கோலை திரவம் அந்த மியூக்கஸ் லிக்விட் வந்து சிக்கி கொள்தான். அப்போ கோலை திரவம் கொண்ட இந்த மேல்வரி பள்ளத்தில் எபிஃபேரஞ்சியல் க்ரோவ்ஸ் குவிக்கப்பட்டு சிறிது சிறிதாக உணவு குழலில் பின்னோக்கி தள்ளப்படுது. அப்போ உணவு குழில்களிலிருந்து கோலை தொகுப்பு உணவு துகளுடன் உணவு குழியில் அமைந்த குற்றுளி இயக்கத்தால் நடுக்குழலுக்கு செல்லப்படுது. அப்போ உணவு மூட்டை பொறுத்தவரையும் ஆம்பியாக்ஸுடைய உணவூட்டம் தொண்டை ஆரம்பித்து அது வாய் சூழ்ந்த மெந்திய வழிபடம், அங்கே தான் ஒரு சக்கரை உறுப்பு, அதில் தான் ஃபில்ட்ரு, அதில் தான் உணவு துகள் தொண்டை தலையில் கோலைப்படலும், அந்த கோலைப்படத்தில் மேறுவரி பள்ளம் குவிக்கப்பட்டு பின்னாடி உணவு குழிலிருந்து கோலை தொகுப்பு வரையும் உணவு துகளுடன் உணவு குழியில் அமைந்த குற்றுளை இயக்கத்தால் நடுக்குடலுக்கு செல்லப்படுது உணவூட்ட முறை ஆம்பியாக்ஸ். அடுத்து செரிமான மண்டலம் பொறுத்தவரையும் இதில் புற செரிமானம் நடைபெறுகிறது. ஆம்பியாக்ஸில் புற செரிமானம், இதில் புற செரிமானம் நடைபெறுது. செரிமான நொதிகள் அந்த டைஜஸ்டிவ் என்சைம் நடுக்குடல் பிதக்கத்தினாலும் நடுக்குடல் சுரப்பி செல்கள் இருந்தும் பின்குடலில் இருந்தும் சுரக்கப்படுகிறது. அப்போ இந்த டைஜஸ்டிவ் என்சைம் எல்லாம் எங்கன்னா எல்லாமே நடுக்குடல் பிதக்கம் நடுக்குடல் சுரப்பிலிருந்தும் பின்குடலிருந்தும் சுரக்கப்படுதான். அப்போ முக்கியமான நொதிகளாக இந்த ஆம்பியாக்ஸில் செரிமான மண்டலத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான நொதிகள் அமலேஸ், லைப்பேஸ், புரோட்டியேஸ் ஆகியவை சுரக்கப்படுகிறது. இதெல்லாம் எங்கே சுரக்குதுன்னா நடுக்குடல் பிதக்கத்தினும் நடுக்குடல் சுரப்பி செல்களிலிருந்தும் பின்குடலிருந்தும் சுரக்கப்படுற என்சைம் தான் என்னென்னா நொதிகள் தான் அமலேஸ், லைப்பேஸ், புரோட்டியேஸ். ஆனால் மெயினாக இங்கே வந்து பெப்சின் இங்கு சுரக்கப்படுவதில்லை. பெப்சின் என்ற டைஜஸ்டிக் என்சைம் ஆம்பியாக்ஸில் சுரக்கப்படுவதில்லை. அப்போ செரிமானம் பெருமளவு எங்கே நடைபெறுதுன்னா நடுக்குடலே நடைபெறுகிறது. ஏன்னா நம்ம எல்லாமே செரிமான நொதிகள் எல்லாம் நடுக்குடல் பிதுக்கத்தினாலும் நடுக்குடல் சுரப்பி செல்கள் இருந்தும் பின்குடத்திலிருந்து சுரக்கிறனால அப்போ எல்லாமே நடுக்குடலே நடைபெறுகிறது. அப்போ ஆம்பியாக்ஸின் செரிமான மண்டலம் செரிமானம் பெருமளவு நடுக்குடலே நடைபெறுகிறதாம். அப்போ செரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் எங்கே வருதுன்னா கடைக்குடலில் உட்கிரிக்கப்படுகிறது. அப்போ செரிமானம் புற செரிமானத்தில் நடைபெறுது அண்ட் அது நடுக்குடலில் எல்லாமே நடக்குது. செரிக்கப்படாத உணவுப் பொருள் கடைக்குடலில் உட்கிரிக்கப்படுகிறதா. அடுத்து சுவாச மண்டலம். அப்போ இந்த ஆம்பியாக்ஸில் சுவாச உறுப்புகள் எதுவுமே கிடையாது. சுவாச உறுப்பு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் எதுவுமே கிடையாது ஆம்பியாஸில். ஏன்னா தொண்டை ஒரு உணவூட்ட உறுப்பு சுவாசத்தை மேற்கொள்கிறதா. அப்போ அந்த தொண்டை தான் ஒரு உணவு ஊட்ட உறுப்பு சுவாசத்தை மேற்கொள்கிறதா. செவில் பிளவுகள் வழியாக நீர் செல்லும் போது வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. அப்போ இந்த செவில் பிளவுகள் ஆம்பியாக்ஸில் செவில் பிளவுக்கும் போது அங்கே வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. குறிப்பாக இரத்தத்தின் உள்ளாக இது ஆக்சிஜன் மாற்றம் அடைகிறது. அப்போ ஆம்பியாக்ஸுடைய சுவாச மண்டலம் சுவாச உறுப்பு எதுவுமே கிடையாது. தொண்டை ஒரு உணவூட்ட உறுப்பு சுவாசத்தை மேற்கொள்ளுது. செவில்கள் பிளவு வழியாக நீர் செல்லும் போது வாயு பரிமாற்றம் நிகழ்கிறது. ஆக்சிஜன் மாற்றம் அடைகிறது. எங்கன்னா இரத்தத்தின் உள்ளாக தான் ஆக்சிஜன் மாற்றம் அடைதான். ஆம்பியாக்ஸின் சுவாசத்தில் குறிப்பாக இரத்தத்தின் உள்ளாக ஆக்சிஜன் மாற்றம் அடைகிறதா. இரத்த ஓட்ட மண்டலம் பாருங்கள். ஆம்பியாக்ஸுடைய இரத்த ஓட்ட மண்டலம் ஆம்பியாக்ஸின் சிறப்படைந்த ஒரு இதயம் போன்றல்லாது ஒரு வியத்தகு அமைப்பாக காணப்படுகிறதா. சிறப்படைந்த ஒரு இதயம் போன்றல்லாது ஒரு வியத்தகு
அமைப்பாக காணப்படுதான். அப்போ உந்தம் உறுப்பு, அதாவது உந்தம் உறுப்புனா இதயம். அப்போ இதயம் இல்லாத போது இந்த ஆம்பியாக்ஸினுடைய இரத்த நாளங்களில் இரத்த சுற்று குறிப்பாக வயிற்றுப்புற பெருந்தமனியால் பராமரிக்கப்படுகிறது. வயிற்றுப்புறத்தில் இருக்கிற பெருந்தமனியால் இரத்த நாளங்களில் இரத்த சுற்று குறிப்பாக வயிற்றுப்புற பெருந்தமனியால் பராமரிக்கப்பட்டதான். அப்போ ஆம்பியாக்ஸுடைய ரத்தம் நிறமற்றது, நித்த கலர்லெஸ். அப்போ இரத்த செல்களுள் தொண்டைக்கு கீழான ஒரு சுருங்கி விரியும் வயிற்றுப்புற அல்லது செவில் பெருந்தமனி இருக்கிறதா? வயிற்றுப்புறத்தில் பெருந்தமனி இருக்கிறது, இரத்தம் நிறமற்றது. இது அலைவழி சுருக்கத்தின் காரணமாக, அலைன்னா பெரிஸ்டோலிக் அலை இயக்கம் இல்லையா, அலைவழி சுருக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுதுன்னா இரத்தத்தினை முன்னோக்கி தள்ளுகிறது. எனவே இதற்கு இதயம் என்று பெயரா, அலைவழி சுருக்கம். அப்போ இரத்த குழல்கள் ஒவ்வொன்றின் அடிப்பகுதியில் சுருங்கி விரியக்கூடிய சற்று பருத்த அமைப்பு காணப்படுகிறது. அந்த சுருங்கி பருத்து காணப்படுவதனால இதற்கு பைக்குமிழ் என்று பெயர். பைக்குமிழ் என்று பெயராம், பைக்குமிழ் என்று அழைக்கிறாங்க. அதே நேரத்தில் இதய முன்சிரையும் இதய பின்சிரையும் குவோரி நாளம் மூலம் இரு மரங்களும் இணைந்துள்ளன. அப்போ குவோரி நாளங்கள் காணப்படும் உறுப்பு எதுனா ஆம்பியாக்சிஸ். இரத்த முன்சிரையும் இரத்த பின்சிரையும் குவேரி நாளம் மூலம் இரு மருங்கிலும் இணைந்துள்ளன. அப்போ அதே நேரத்தில் கல்லீரல் சிறையிலிருந்து இரத்தம் இதயத்திற்கு இந்த குவேரி நாளம் வழியாக எடுத்து செல்லப்படுகிறது. அப்போ கல்லீரல் சிறையிலிருந்து தான் ரத்தம் குவேரி நாளங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதனால உடற்சுவிலிருந்து ஓரிணை பெரட்டல் சிறைகள் இதயத்தின் பின்முனையில் திறக்கின்றன. அப்போ ஆம்பியாக்ஸுடைய இரத்த ஓட்ட மண்டல பொருத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். இரத்தம் நிறமற்றது, குறிப்பாக அலைவழி சுரக்கத்தின் காரணமாக தான் நடக்குது. ஒவ்வொன்றிலும் அடிப்பகுதியில் சுருங்கி விரியக்கூடிய சற்று பருத்த அமைப்பு காணப்படுவதற்கு அதுக்கு தான் பைங்குமிழ் என்று அழைக்கிறாங்க. குவேரிய நாளங்கள் காணப்படுது. அடுத்ததாக கழிவு நீக்க மண்டலம். கழிவு நீக்க மண்டலம் ஆம்பியாக்ஸினுடைய கழிவு நீக்க மண்டலம். இது புரோட்டோ நெப்ரிடியம், ஆட்செக்ஸ் நெப்ரிடியம் ஆகிய முதன்மை கழிவு செயல்படுகின்றன. புரோட்டோ நெப்ரிடியம், ஆட்செகஸ் நெப்ரிடியம் ஆகிய முதன்மை கழிவு செயல்படுகின்றன. அப்போ புரோட்டோ நெப்ரிடியம், இந்த புரோட்டோ நெப்ரிடியம் ஆட்செக்ஸ் நெப்ரிடியம் என முதன்மை கழிவு. இப்போ ஏன்னா சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு நாம் நெஃப்ரான் பார்த்த மாதிரி கழிவு நீக்க உறுப்பு தான் நெப்ரிடியம். அப்போ இந்த ஆம்பியாக்ஸில் ரெண்டு விதமான நெப்ரிடம், ஒன்று புரோட்டோ நெப்ரிடியம், ரெண்டாவது ஆட்செக்ஸ் நெப்ரிடியம். அந்த புரோட்டோ நெப்ரிடியம் பொறுத்தவரையும் தொண்டை முதுகுப்புறம் பக்கவாட்டில் அமைந்த சுவரில் சுமார் 90 இணை நெப்ரிடங்கள் அமைந்துள்ளன. அப்போ இந்த புரோட்டோ நெப்ரிடத்தில் 90 இணைகள் 90 பேர்ஸ் எங்கே இருக்குன்னா தொண்டை முதுகுப்புறம் பக்கவாட்டு சுவரில் இந்த 90 இணை நெப்ரிடங்கள் அமைந்திருக்கின்றன. இவை ஒவ்வொன்றும் ஒரு மெல்லிய வளைந்த நுண்குழல் அமைப்புடையவை. மெல்லிய வளைந்த நுண்குழல், அதாவது 90 இணை நெப்ரிடங்களும் மெல்லிய வளைந்த நுண்குழல் அமைப்புடையவை, மைக்ரோ டியூபிள்ஸ். அப்போ ஒவ்வொரு நெப்ரிடத்திலும் சுமார் 500 செலினோசைட்டுகள் எனப்படும். அந்த செலினோசைட்டுகள்னா சுடர் செல்கள், தட் மீன் பிளேம் செல். இந்த செலினோசைட்டுகள் 500 செல்கள், பிளேம் செல்கள் இருக்குமா. அப்போ அந்த சுடர் செல்களிலிருந்து வெளிப்படும் ஒரு நீள் இலை தொடர்ந்து அலை இயக்கத்தை ஏற்படுத்தி கழிவு பொருட்களை வெளியேற்றுகிறது. அப்போ நெப்ரிடத்தை பற்றி பார்க்குறோம். கழிவு நீக்க மண்டலம், அதில் புரோட்டோ நெப்ரிடம், ஆட்செக்ஸ் நெப்ரிடம். புரோட்டோ நெப்ரிடத்தில் 90 இணை நெப்ரிடங்கள், குறிப்பாக இதில் சுடர் செல்களிலிருந்து வெளிப்படும் ஒரு நீள் இலையை தொடர்ந்து அலை இயக்கத்தின் மூலமாக தான் இந்த ஆம்பியாக்ஸில் கழிவு நீக்கம் வெளியேற்றப்படுகிறது. அடுத்து ஆட்செக்ஸ் நெப்ரிடியம். இப்போ ஏற்கனவே புரோட்டோ நெப்ரிடியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா புரோட்டோ நெப்ரிடியம் 90 இணை. இந்த ஆட்செக்ஸ் நெப்ரிடியம் பொறுத்தவரையும் இது உடலினுடைய மைய கோட்டில், குறிப்பாக இடதுபுறம் அமைந்த வாய்க்குழி குறை பகுதிகளில் காணப்படும் ஒரு நெப்ரிடம் தான் ஆட்செக்ஸ் நெப்ரிடியம். மைய கோட்டினுடைய இடதுபுறம் வாய்க்குழி கூரை பகுதியில் இது முன்முனையில் திடீரென்று மூடிவடையதாகவும், முன்முனையில் திடீரென்று முடிவடையதாகவும், பின்முனையில் குறிப்பாக தொண்டையில் நெடு அன்னத்திற்கு அண்மையில் திறப்பதாக உள்ளது. அப்போ முன்முனையில் திடீரென்று மூடிக்கிண்டு
நெடு அன்னத்திற்கு அண்மையில் திறப்பான். இதில் எண்ணெறிந்த சோலினோசைட்டுகள் காணப்படுகின்றன. அங்கே பார்த்தோம் புரோட்டோஸ், அதாவது சுடர் செல்கள்னு பார்த்தோம். இங்கே வந்து சோலினோசைட்டுகள் காணப்படுதான். அப்போ ஆட்செக்ஸ் நெப்ரியூட்டில் சோலினோசைட்ஸ்கள் காணப்படுது. இது ஏற்றிய குழி உட்பரவும் கழிவு நீக்கத்தில் பங்கேற்கிறது. கழிவு நீக்கத்திலையும் இது பங்கேற்கிறதா. அப்போ முதுகுத்தண்டின் மேல் அமைந்த இந்த உட்கூடுடைய இந்த நரம்பு குழல் உடல் முழுவதுமாக நீண்டு காணப்படுகிறது. இது நரம்பு குழல் உள்ளாக அமைந்த குழலுக்கு நரம்பு சார் குழல் என்று அழைக்கிறாங்க. அப்போ கீழே கொடுக்கப்பட்ட எந்த பீரிடியம் ஆம்பியாக்ஸில் என்னது நரம்பு சார் குழல் என்று பெயர்னா ஆட்செக்ஸ் நெம்பிடியம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டினுடைய மேல் அமைந்த உட்கூடுடைய நரம்பு குழல் உடல் முழுவதுமாக நீண்டு காணப்பட்டு அதில் தான் நரம்பு குழல் உள்ளாக அமைந்து அந்த குழலுக்கு பேர் தான் நரம்பு சார் குழல் என்று அழைக்கிறாங்க. அப்போ நரம்பு குழல் முன்முனையில் அகன்ற மூளையை, அதாவது அகன்ற மூளைனா கபாலத்தை தோற்றுவிக்கிறது. அப்போ அந்த நரம்பு குழல் தான் முன்முனையில் அகன்ற மூளையை கபால குழியை தோற்றுவிக்கிறது. அப்போ அதே நேரத்தில் நரம்பு சார் துளை, அதான் அப்போ ஆம்பியாக்ஸுடைய இளம் உயிர்களில் இந்த நரம்பு சார் துளை வழியே திறக்கிறது. நரம்பு சார் வழி முதிர் உயிரியாக வளர்ச்சி அடைந்தவுடன் முதிர்ந்தா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா இந்த துளி மூடிடும். குறிப்பாக இளம் உயிரில் தான் இந்த நரம்பு சார் துளை வழி வெளியே திறக்கிறது. முதிர் உயிரியாக வளர்ச்சி அடைந்தவுடனே இத்துளை மூடிவிடுகிறது. இதனால் தோற்றுவிக்கும் பள்ளத்திற்கு தான் என்ன பேருனா கோலிக்கர் குழி. கோலிக்கர் குழி எதுனா நரம்பு சார் துளை. குறிப்பாக ஆம்பியாக்ஸுடைய நரம்பு சார் துளையில் கோலிக்கார் குழி, அதாவது இளம் உயிரில் நரம்பு சார் துளை அது முதிர் உயிர் ஆனவுடனே மூடிக்கும். இந்த மூடி தோற்று அதில் அங்கே தோன்றிருக்கிற ஒரு பள்ளத்துக்கு தான் கோலிக்கர் குழி என்று பெயர். அப்போ அதுதான் நுகர் உறுப்பாக செயல்படுகிறது. இந்த கோலிக்கர் குழி தான் நுகர் உறுப்பாக செயல்படும் ஆம்பியாப்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க உணர் உறுப்புகள் நுகர் உறுப்புகள். அப்போது உணர் உறுப்பில் பொறுத்தவரையும் ஆசெல்லை கண் புள்ளிகள், குறிப்பாக மூளையின் மேற்பரப்பில் காணப்படும் கோலிக்கர் குழி நுகர் உறுப்பாக செயல்படுகிறது. அதே மாதிரி நரம்பு குழல் முதுகுப்புறத்தில் பல நிரம்பி புள்ளிகள் காணப்படுகின்றன. இவை தொண்டை பின் முனையின் முதுகு பக்க சுவற்றில் குறுகிய முன்முனையுடைய ஓரினிய பழுப்பு புனல்கள் உள்ளன. அப்போ நுகர் உறுப்புகளை பொறுத்தவரையும் தொண்டை பின் முனையில், அதான் முதுகு பக்க சுவற்றில் குறுகிய முன்முனையுடைய ஓரின பழுப்பு புனல்கள் உள்ளன. இவை கழிவு நீக்கத்தில் பங்கேற்பதற்காக இதுவரை குறிப்பிட்டு வந்தாலும் தற்போது இப்பழுப்பு புலன்கள் உணர்வு உறுப்புகள் என்பது அறியப்பட்டிருக்கிறாங்க. நுகர் உறுப்புகளில் குறிப்பாக இந்த புனல்கள் உணர் உறுப்பு என்பதாக அறியப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி உணர் உறுப்புகள் பொறுத்தவரையும் ஆம்பியாக்ஸில் ஒளி அறியும் திறனுடைய தனித்தனி கண்களாக செயல்படுகின்றன. இவை ஆ செல்லை எனப்படுகின்றன. ஆ செல்லை என அழைக்கப்படுகிறது. அதான் ஏற்கனவே நம்ம உணர் உறுப்புகளை ஆ செல்லை, தட் மீன் கண் புள்ளிகள். இரண்டாவது நரம்பு குழல் முதுகுப்புறத்தில் பல நிரம்பி புள்ளிகள் காணப்படுகின்றன. மூன்றாவது இவை ஒளி அறியும் திறனுடைய தனித்தனி கண்களாக செயல்படுகிறது. அவை தான், அதனால தான் அதுக்கு ஆ செல்லை எனப்படுகிறாங்க. இங்கே நுகர் உறுப்புகளை மூளையின் தளப்பரப்பில் காணப்படும் இப்பண்டி புலம் உறுப்பு நரம்பு குழியில் உள்ள திரவ அழுத்த வேறுபாட்டை உணர்த்துகின்றன. அப்போ இங்கே நாம் வந்து நுகர் உறுப்புகள் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தோன்னா கோலிக்கர் குழி நுகர் உறுப்பாக செயல்படுது. அதே மாதிரி தொண்டை உடைய பின் முனையில் முதுகு பக்க சுவற்றில் குறுகிய முன்முனையுடைய ஓரினே பழுப்பு புனல்கள் காணப்படுது. அது வந்து பார்த்தோன்னா பழுப்பு புனல்கள் ஒரு காலத்தில் கழிவு நீக்கத்தில் பங்கேற்றதாக இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தோன்னா உணர் உறுப்பு என்ன அறிகிறாங்க. அதே மாதிரி மூளையின் தளப்பரப்பில் காணப்படும் இப்பண்டி புலம் உறுப்பு நரம்புக்குள்ளில் உள்ள திரவலத்தை வேறுபாட்டை உணர்த்துகிறதா. ஓகே, அதே மாதிரி ஆம்பியாக்ஸுடைய இனப்பெருக்க மண்டலம். இந்த ஆம்பியாக்ஸுடைய இனப்பெருக்க மண்டலம், இந்த ஆம்பியாக்ஸ் பொறுத்தவரையும் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியே உள்ளன. அப்படின்னா என்னென்னா ஒரு பால் உயிரி, புற தோற்றங்களில் வேறுபாடுகள் இல்லை. அப்போ ஆம்பியாக்ஸில் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக இருக்கிறனால இது ஒரே ஒரு பால் உயிரி, புற தோற்றத்தில் வேறுபாடுகள் இல்லை. இனப்பெருக்க உறுப்புகள், தட் மீன் கோன்ஸ், தொண்டையின் இரு மருங்களிலும்
தொண்டையில் இரு மருங்கிலும் உட்கூடிய பைகளாக காணப்படுகிறது. அப்போ மெயினாக ஆம்பியாக்ஸுடைய இனப்பெருக்க மண்டலம், அந்த இனப்பெருக்க உறுப்புகள் தொண்டையினுடைய இரு மருங்கிலும் உட்கூடிய பைகளாக காணப்படுது. இனப்பெருக்க உறுப்புகள் சுமார் 26 இணைகளாக உள்ளன. அப்போ ஆம்பியாக்ஸுடைய இனப்பெருக்க உறுப்புகள் 26 இணைகளாக உள்ளன. இதற்கு நாளங்களில் இல்லை, டக்ட் இல்லை, புற கருவுதல் முறை காணப்படுதான். அப்போ ஆம்பியாக்ஸில் காணப்படும் கருவுறுதல் புறக்கருவுறுதல், புறக்கருவுதல் முறை காணப்படுதான். இனப்பெருக்க மண்டலம் குறிப்பாக தனித்தனி ஆண் பெண் என தனித்தனியாக இருக்கிறனால இது ஒரே ஒரு பால் உயிரி. மெயினாக என்ன கிடையாதுன்னா புறத்தோற்றங்கள் வேறுபாடு கிடையாது. இனப்பெருக்க உறுப்புகள் தொண்டையில் இரு மருங்கில் காணப்படும், 26 இணைகளாக இருக்கும். அடுத்ததாக இன உறவு முறை. இன உறவு முறை அதாவது முதுகு தண்டு அற்றவற்றின் பண்புகள். முதுகு தண்டு அற்றவற்றின் பண்புகள். அப்போ முதுகு தண்டு அற்றவற்றின் பல பண்புகளை கொண்டுள்ளன இந்த ஆம்பியாக்ஸ். முதுகு தண்டு அற்றவற்றின் பல பண்புகளை கொண்டிருக்கிறது. ஒரு ஓடு அற்ற மெல்லுடலி எனும் பொருள்படி லிமக்ஸ் என பாலாங்கு குறிப்பிடுகின்றனர். யார் சொல்கிறா பாருங்க. முதல்ல முதுகு தண்டு அற்றவற்றின் பல பண்புகளை கொண்டுள்ள இந்த ஆம்பியாக்ஸு ஒரு ஓடு அற்ற மெல்லுடலி என்னும் பொருள்படி லிமக்ஸ் என பாலாங்கு குறிப்பிட்டுள்ளார். அப்போ அதில் முதுகு தண்டு அற்றவற்றின் பண்புகளில் முதல் பண்பு என்னென்னா கண்டங்களில் அமைந்த நெப்ரிடியாக்கள். கண்டங்கள் எங்கே அமைஞ்சிருக்குமா நெப்ரிடியாக்கள், கண்டங்கள் அமைந்த நெப்ரியாடுகள். ரெண்டாவது ஒரே படலமாக அமைந்த புறப்படை. மூன்றாவது குற்றிலி வழி உணவூட்டம். நாம் ஏற்கனவே பார்த்தோம் குற்றிலை உணவூட்டம் தான். இது முதல் முதுகு தண்டு அற்றவற்றுடைய பண்புகளில் ஆம்பியாக்ஸு ஒரு ஓடு அற்ற மெல்லுடலி என்ற பண்பு. இரண்டாவது முதுகு தண்டு அற்றவற்றின் பண்புகள் பெற்றிருந்தாலும் இது முதுகு தண்டு உடையவற்றின் பண்புகள் மேலோங்கி காணப்படுகிறது. அப்போ இந்த ஆம்பியாக்ஸில் இது முதுகு தண்டு அற்றவற்றவையாக இருந்தாலும் முதுகு தண்டு உடையவனுடைய பண்பை மேலோங்கி காணப்படுதான். மூன்றாவது காஸ்டா என்பவர் இதனை என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆம்பியாக்ஸை முதுகு எலும்புகளுடன் உறவுடையது என்பதாக குறிப்பிடுகிறார். அப்போ கீழே கொடுக்கப்பட்டவர்கள் யார் ஆம்பியாக்ஸை முது எலும்புகளுடன் உடையுடையது என்பதை குறிப்பிடுறாருன்னா காஸ்டா. அப்போ ஏற்கனவே 3 விதமான பண்பு முதுகு தண்டு அற்றவற்றை பண்பு இருந்தாலும் அது என்னவா முதுகு தண்டு உடையவற்றின் பண்பு மேலோங்கி காணப்படுது. இது இனவு முறை. அடுத்து இன உறவு முறை பாருங்க. முதுகு தண்டு உடையவற்றின் பண்புகள். அப்போது இது முதுகு தண்டு உடையவற்றின் பண்புகளில் ஆம்பியாக்ஸில் இது முதுகுப்புறம் அமைந்த நரம்பு குழல். அப்போ முதுகு பின்னாடி தான் நரம்பு குழல் அமைந்திருக்கும். முதுகு தண்டு உள்ளமை, இதுக்கு முதுகு தண்டு இருந்து காணப்படும் முதுகு தண்டு உள்ளமை. மூன்றாவது தொண்டையில் அமைந்த செவில் பிளவுகள். இதெல்லாம் முதுகு தண்டு உடையவற்றினுடைய பண்புகள். ஆம்பியாக்ஸில் முதல்ல முதுகுப்புறம் அமைந்த நரம்பு குழல், முதுகுப்புறத்தில் தான் நரம்பு குழல் அமைஞ்சிருக்கும். ரெண்டாவது முதுகு தண்டு உள்ளமை, முதுகு தண்டு இருக்கும். மூன்றாவது தொண்டையில் அமைந்த செவில் பிளவுகள். நான்காவது வயிற்றுப்புறம் அமைந்த செவில் பிளவுகள். தொண்டையிலும் செவில் பிளவுகள் இருக்கும், வயிற்றுப்புறத்திலும் செவில் பிளவுகள் இருக்கும். ஐந்தாவது தொண்டை அகரி உள்ளம், தொண்டை அகவரி பள்ளம். தட் மீன் எண்டோஸ்டைல். தொண்டை அகவரி பள்ளம் எண்டோஸ்டைல். கல்லீரல் போன்ற அமைப்புகள் உள்ளது. கல்லீரல் போன்ற அமைப்புகள். இதில் நன்கு வளராக்கம் பெற்ற உடற்குழி, நன்கு வளராக்கம் பெற்ற உடற்குழியை பெற்றுள்ள காணப்படுதான். எதுனா முதுகு தண்டு உடையவற்றின் பண்புகளை இந்த ஆம்பியாக்ஸ் பெற்று காணப்படும். முதல்ல முதுகுப்புறம் அமைந்த நரம்பு குழல், இரண்டாவது முதுகு தண்டு உள்ளமை, மூன்றாவது தொண்டையில் அமைந்த செவில் பிளவுகள், நான்காவது வலதுபுறம் அமைந்த செவில் பிளவுகள், ஐந்தாவது தொண்டை அகவரி பள்ளம், அந்த தொண்டை அகவரி பள்ளம் போன்ற கல்லீரல் போன்ற அமைப்பு. அடுத்தது நன்கு வளராக்கம் பெற்ற உடற்குழி. அடுத்ததாக இன உறவு முறை. இதனுடைய இன உறவு முறை அதாவது ஆம்பியாக்ஸுடைய இன உறவு முறை முதிரா பண்புகள். முதிரா பண்பு என்றால் ஒரே படலமாக அமைந்த புறப்படை. இன உறவு முறையில் முதிரா பண்பில் ஒரே படலமாக அமைந்த புறப்படையை பெற்று ஆம்பியாபிக்ஸ் காணப்படுது. இரண்டாவது குற்றிலை வழி உணவூட்டம், நேராக அமைந்த எளிய அமைப்புட உணவு பாதை. மூன்றாவது சோலினோசைட்டுகள் கொண்ட நெப்ரிடியா. நாலாவது நாளங்களற்ற உணவு உறுப்புகள்.
5வது சமச்சீர் அற்றது. 6வது இவை உணர்வு உறுப்புகளற்ற எளிய நரம்பு மண்டலம். இப்போ இந்த 6மே முதிரா பண்புகளை பெற்றிருக்கிறது. ஒரே படலமாக அமைந்த புறப்படை, குற்றிலை வழி உணவூட்டம், நேராக அமைந்த எலி அமைப்புட உணவு பாதை, சோலினோசைட்டுகள் கொண்ட நெஃப்ரிடியா, நாளங்களற்ற இனப்பெருக்க உறுப்புகள், சமச்சீர் அற்றது, இவை உறுப்புகளற்ற எளிய நரம்பண்டலம். சிதைந்த ஜி ஜென்ரேட்டிவ் பண்புகளை நம்ம ஆம்பியாக்ஸுடைய அடுத்து வர வீடியோ தொகுப்பில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.